பாரம்பரியமான பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கங்க, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு எல்லாம் ஊற போட்டுக்கலாம். தட்டாம்பயிறு எல்லாம் மொச்சை ஒரு கைப்பிடி அளவு, கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, தட்டாம்பயிறு ஒரு கைப்பிடி அளவுங்க. நைட்டே ஊற போட்டேன். காலையில் எடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நைட்டே ஊற போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பையும் கழுவி கூட போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு அவிச்சிக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன துண்டு புளியை ஊற போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா விதை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயங்க, ஒரு சின்ன பவுலுக்கு 1/2 பவுல் தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாரம்பரியமான பொங்கல் சாம்பாருக்கு வந்து நாட்டு காய்கறிலாம் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், மஞ்சள் பூசணி, தக்காளி, அப்புறமா சேனக்கிழங்கு, கொத்தவரைக்காய், அவரைக்காய், எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன். இப்போ மசாலாவும் வறுத்து வச்சு தான் அரைச்சி வச்சு காயை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சாம்பார் பொடி 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. புளியும் கரைச்சி விட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துடும். நல்லா குழைய வெந்த உடனே சாம்பாரை கூட்டி வச்சிடணுங்க. இப்போ பருப்பு நம்ம அவிச்சு பருப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டே போட்டாங்கன்னா குழஞ்சிரும், குழம்பு தோல் வந்து கடுத்துருங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை தழை, மல்லித்தழை போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாரம்பரிய சாம்பார் ரெடிங்க. பொங்கல் சாம்பார். இப்போ இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாம்பாருங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கலுங்க. எல்லோரும் பொங்கலை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஹாப்பியாக இருங்க. இந்த புத்தாண்டு வந்து எல்லாேருக்கும் புதிய புத்தாண்டாட்டு இருக்கட்டும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பரான புத்தாண்டுங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.